63% மக்கள் வருமானம் குறைஞ்சிருக்கு. இது ஒரு புறம். மறுபுறம் என்ன பார்க்குறோம்? அதானி ஆசியாலே 2வது பணக்காரராக மாறியிருக்காரு. கங்கையில் ஏழை மக்களுடைய பிணங்கள் மிதந்து செல்லுது. மறுபுறம் 20,000 கோடியில் சொகுசு பாராளுமன்றம் கட்டுறாரு மோடி. அமெரிக்க போஸ்டல் நிறுவனத்தோடு இணைந்து நிர்மலா சீதாராமன் பொதுத்துறைகளை கூவி கூவி விற்று கொண்டிருக்கிறார். வணக்கம். புலரி சமூக மாற்றத்திற்கான திறவுகோல். இன்று புதுமை பதிப்பகம் வெளியிட்ட நவீன பாசிசம் கருத்துக்களும் வாதங்களும் என்ற நூலை தோழர்களிடம் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நவீன பாசிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி வரும். இன்றைய மோடியுடைய பாசிசம் என்ன? ஹிட்லருடைய பாசிசமும் இதுவும் ஒன்றா? இது சாதி வெறி பாசிசமா, பார்ப்பனிய பாசிசமா, இல்லை இந்து மதவெறி பாசிசமா? இது ஆரிய வகைப்பட்டதா? இந்தியாவில் பாசிசம் நிலவுதா, இல்லை அதே பழைய வகை பாசிசமா? இப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த புத்தகம் உங்களுக்கு அதற்கான ஒரு சிறந்த சித்திரத்தை வழங்குது. ஆர்எஸ்எஸ் தோன்றிய மகாராஷ்டிராவிலிருந்து உங்களை இத்தாலி முசோலினியிடம் இட்டு செல்கிறது. முசோலினியிடமிருந்து ஜெர்மன் ஹிட்லரிடம் கொண்டு செல்கிறது. அதன் தோற்றவாயை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு உங்களுக்கு மிக சிறந்த ஒரு சித்திரத்தை புத்தகம் வழங்குகிறது. ஆதலால் இன்றைக்கு பாசிசம் இந்தியாவில் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இதை தத்துவார்த்த ரீதியாக அது எப்படி நிதி மூலதனத்தோடு இணைந்தது அப்படின்ற வரலாற்று பூர்வமான பல ஆய்வு கட்டுரைகளை உள்ளடங்கி இந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு முழுமையான புரிதலை வழங்குகிறது. என்னங்க நடக்குது இந்தியாவில் இன்றைக்கி நடக்கிறோம் பார்க்குறோம். அனுதினமும் பல சட்டங்கள் போடப்படுது. இவ்வளோ கொரோனா நெருக்கடியில் மக்கள் வேலை இழந்துக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சட்டங்களுக்கும் மக்கள் வாழ்வு நிலைக்கும் இந்து மதத்துக்கும் சாதி வெறி வன்முறைகளுக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பார்வைகளை கொடுத்துருப்பாங்க. ஆனால் பாசிசத்துடைய தோற்றத்திலிருந்து அதை வரலாற்று பூர்வமாக இதில் ஆய்வுகள் நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும்போது நீங்கள் ஒரு ஆய்வாளர் போல் நீங்கள் உணர்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆய்வு புத்தகம் தான் இது. இது இன்றைய காலத்தின் தேவை என்பதால் புதுமை பதிப்பகம் சார்பாக வெளியிட்ட இந்த புத்தகத்தை அனைவரும் படித்து பயனுறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்குறீங்க? கொரோனா நெருக்கடி. 23% மக்கள் தங்களுடைய முழுமையான வருமானத்தை இழந்து நிற்கிறாங்க. 63% மக்கள் வருமானம் குறைஞ்சிருக்கு. இது ஒரு புறம். மறுபுறம் என்ன பார்க்குறோம்? அதானி ஆசியாலே 2வது பணக்காரராக மாறியிருக்காரு. அவருடைய டோட்டல் கேஸ், அதானி டோட்டல் கேஸ் என்ற நிறுவனம் 1100 மடங்கு வளர்ச்சி கடந்த 1 வருடங்களில் அடைந்திருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருபுறம் கங்கையில் ஏழை மக்களுடைய பிணங்கள் மிதந்து செல்லுது. மறுபுறம் 20,000 கோடியில் சொகுசு பாராளுமன்றம் கட்டுறாரு மோடி. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? உலகம் எங்கும் கொரோனா நோய் தொற்றுக்கு பிறகு அரசு பொது மருத்துவமனைகள் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்தியாவில் அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டப்படுது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதே நேரம் அமெரிக்க போஸ்டல் நிறுவனத்தோடு இணைந்து நிர்மலா சீதாராமன் பொதுத்துறைகளை கூவி கூவி விற்று கொண்டிருக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? சுதந்திரம் ஆசாதி என்று முழங்கிய காஷ்மீரை துண்டாடி சிறைப்படுத்தியது மோடி அரசு. கல்வி, விவசாயம் போன்ற அனைத்து மாநிலங்களின் அதிகாரங்களும் மத்தியில் ஒரே அமைப்பாக குவிக்கப்பட்டு வருகிறது. இதை நாம் எப்படி பார்ப்பது? கார்ப்பரேட் நினச்சா எப்போ வேணாலும் தொழிலாளியை வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பலாம். அப்படிப்பட்ட தொழிலாளர் விரோத சட்டங்களை இந்த கொரோனா நெருக்கடியில் எல்லாம் வறுமையிலையும் நோயிலையும் செத்துக்கிட்டு இருக்கும்போது போடுது மோடி அரசு. புதிய கல்விக் கொள்கையை, புதிய விவசாய சட்டங்கள், அப்படி அடுக்கடுக்க ஒரு 1.5 வருடங்களில் பல கருப்பு சட்டங்கள் போடப்படுது.
இஸ்லாமியர்களை தேசத்தை விட்டு விரட்டுவதற்காக இந்திய குடியுரிமை சட்டம். மீறி பேசினா, நீ எதிர்த்து ஒரு கருத்து பேசினா நீ ஒரு புரட்சியாளராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ ஒரு முற்போக்கு ஜனநாயகவாதியாக இருந்தால் போதும், பகுத்தறிவாளனாக இருந்தால் போதும், உன்னை பிணையில் வர முடியாத உபா போன்ற கருப்பு சட்டங்களில் உள்ளே தள்ளுகிறது மோடி அரசு. அங்கேயே கொன்று குவிக்கிறது. இந்த கருப்பு சட்டங்கள்லாம் ஏற்ற பிறகு பன்னாட்டு நிறுவனங்கள் மோடிக்கு சிறந்த நல்லாட்சி நாயகன் அப்படின்ற விருது வழங்குறாங்க. இதுதான் பாசிச ஆட்சியா அப்படின்ற உங்களுடைய கேள்விகள் நிறையா இருக்கும். இந்தியாவில் நிலவுவது நவீன பாசிசம் அப்படின்னு இந்த புத்தகம் படித்து முடித்தோன்னு நீங்கள் ஒரு முழுமையான புரிதலுக்கு வர முடியும். நவீன பாசிசம் கருத்துக்களும் வாதங்களும் என்ற இந்த புத்தகத்தை தோழர்கள் யார் வாங்கணும்னு விரும்புகிறீங்களோ இந்த யூடியூப் வீடியோக்கு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதை தொடர்பு கொண்டு வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாசிசம் என்பது நிதி மூலதனத்தின் ஆகப்படு பயங்கரமான பிற்போக்கான இனவெறி கொண்ட ஏகாதிபத்தியத்தின் சர்வாதிகாரமாகும் என்ற 3வது கம்யூனிஸ்ட் அகிலத்தின் விளக்கத்தை இன்று நடைமுறைகள் நிரூபித்து வருகின்றன. அவ்வாறு பாசிசத்தை தத்துவார்த்த ரீதியாக விளக்கியது கம்யூனிசமே. கம்யூனிஸ்ட் கட்சியே மக்கள் போராட்டங்களே அதற்கான முடிவையும் தோல்வியும் வரலாற்று ரீதியில் தந்தது என்பதை இந்நூல் வரலாற்று பூர்வமாக விளக்குகிறது. பல ஆய்வுக்கட்டுரைகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அதில் அந்த ஆய்வுக்கட்டுரைகளில் இத்தாலிய ஆய்வாளர் மார்சியா காஸ்லோரி அப்படின்றவங்க எழுதின 1930களில் இந்துத்துவாவின் அந்நிய கூட்டு ஒரு வரலாற்று பூர்வமான ஆவண சாட்சியம் அப்படின்ற ஒரு ஆவணம். இன்னொன்று டெல்லி பல்கலைக்கழகத்தின் வரலாற்று பேராசிரியர் TN ஜா எழுதிய இந்துத்துவத்தின் இறுதி வடிவம் என்ற நூல். ரெட் டான் என்று சொல்லப்படுகின்ற துருக்கி பத்திரிகையில் துருக்கி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட்ட நவீன பாசிசம் என்ற கட்டுரை. பிறகு முசோலினி முதல் மோடி வரை என்ற ஒரு கட்டுரை. பாபர் மசூதி தீர்ப்பு இந்து ராஷ்டிரத்தை கட்டியமைக்கும் தீர்ப்பு என்ற சமரன் பத்திரிகையில் இடம்பெற்ற கட்டுரைகள் இந்தியாவில் நிலவும் இன்றைய பாசிசத்தை புரிந்து கொள்வது என்று ரெட் ஸ்டார் இதழில் வந்த PJ ஜேம்ஸ் அவர்களுடைய கட்டுரை போன்ற கட்டுரை தொகுப்பு தான் இன்னும். இதில் ஒரு உலகளாவிய போக்கை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு முதல்ல நவீன பாசிசம் என்ற கட்டுரை உதவியாக இருக்கும் அப்படின்றதுனால அதை உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். 2018 துருக்கி உடைய இதழ் சிவப்பு விடியல் என்ற பத்திரிகையில் துருக்கி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நவீன பாசிசம் என்ற ஒரு கட்டுரை வெளியிட்டது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு கருதுகிறேன். இன்று உலகம் முழுவதும் இந்தியாவில் மட்டும்தான் பாசிசம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய அளவில் இன்று பாசிச கட்சிகள் தான் ஆட்சி பிடித்து வருகின்றன. 2016 ட்ரம்ப் அமெரிக்காவில் ஆட்சியை பிடித்தவுடன் அமெரிக்காவை மாபெரும் நாடாக உருவாக்குவேன் அப்படின்னு தொண்டை கிழிய கத்திக்கிட்டே லத்தீன் அமெரிக்க மக்களையும் வெளிநாட்டு தொழிலாளர்களையும் அமெரிக்காவிலேருந்து வெளியேற்றினார். மோடி 2014 இந்து ராஷ்டிரத்தை கட்டியமைப்பேன் என்று ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமியர்களை கொன்று குவித்தார். அதேபோல் துருக்கியில் எர்டோகன் இஸ்லாமிய மதவாத ஆட்சியை கட்டமைத்து குர்திஸ்தான் மீது ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை மேற்கொள்கிறார். இவை எல்லாமே ஒரே விதமான போக்குகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரை நமக்கு சொல்லுது. உலகில் 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் இன்று பாசிச கட்சிகள் வலதுசாரி கட்சிகள் தான் ஆட்சி அரியணையில் அமர்ந்து வருகின்றன. அவர்கள் தேர்தலில் அதிக வாக்குகள் பெறுகிறார்கள், பாராளுமன்றம் செல்கிறார்கள். மதவெறி, இனவெறி, நிறவெறி போன்ற அந்தந்த நாட்டு சூழலுக்கு ஏற்றாற் போல அவர்களின் சமூக வரலாற்று நிலைக்கு ஏற்றாற் போல் அவர்கள் ஒரு இனவாத அரசியலை மேற்கொள்கின்றனர்.
ஒரு சிறந்த நடிகர்களாக அவர்கள் சர்வதேச அரங்கில் வலம் வருகிறார்கள். அவர்கள் ஒரு தேர்ந்த வார்த்தெடுப்பு போல் காணப்படுகிறார்கள். இந்த பாசிசம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு இந்த கட்டுரை நம்மளுக்கு ஒரு முதல் ஒரு விளக்கத்தை கொடுக்குது. பாசிசத்தை ஒரு 3 காலகட்டமாக பிரிக்கிறாங்க. முதல் காலகட்டம் 2 உலக யுத்தத்துக்கு இடையில் பாசிசம் வரலாற்று தோன்றுகிறது. முதலாளித்துவ பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் குழப்பங்களில் ஒரு சமூக அராஜக சூழல் ஏற்படுது. அந்த சூழல் தான் பாசிசம் தோன்றி வளர்வதற்கான ஒரு செழிப்பான நிலத்தை வழங்குது. 1917 சோவியத் ரஷ்யாவில் சோசியலிச புரட்சி ஏற்பட்டவுடன் முதலாளித்துவ உலகம் ஆட்டம் காண்கிறது. ஐரோப்பாவெங்கும் தொழிலாளி வர்க்க இயக்கங்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தோன்றி வளர ஆரம்பிக்கின்றன. பாரம்பரியமான முதலாளித்துவ கட்சிகள் அரசியல் ரீதியில் திவாலாகி போகின்றன. இத்தாலி யுத்தத்தில் தோற்று போய் அல்லாடியது. தொழிலாளர்கள் வேலையின்மையாலும் வறுமையாலும் துன்பமுற்றனர். இந்த நிதி நெருக்கடியை போக்கவும் சோசியலிச புரட்சியை தடுக்கவும் முதலாளித்துவத்திற்கு ஒரு எதேச்சதிகாரமான அரசு வடிவம் தேவைப்பட்டது. வரலாற்றில் முதலாக இத்தாலியில் பாசிசம் தோன்றியது. இத்தாலியும் சரி ஜெர்மனியும் சரி இருவரும் ஆரம்பத்தில் ஒரு குட்டி முதலாளித்துவ நடுத்தர வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அவங்க நடித்தாங்க. உதிரி பாட்டாளி வர்க்கத்தை ஒரு துணை இராணுவ குண்டர் படையாக அவங்க கட்டி அமைக்கிறாங்க. அவங்க தேசத்தை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேசப்பற்று என்று பெயரிட்டு தேச ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்தினர். 1919 முசோலினியுடைய பாசிச கட்சியுடைய திட்டங்களும் 1920 ஜெர்மனி ஹிட்லரின் நாஜிச கட்சியின் 25 அம்ச திட்டங்களும் ஒரே விதமான சமூக வாக்குறுதி அளிக்குது. பாசிச புரட்சி அப்படின்னு ஒரு புனைக்கதை வரைகிறாங்க இவங்க 2 பேரும். முசோலினி ரோம் பேரரசை கட்டியமைப்பேன் அப்படின்றாரு. ஹிட்லர் புனித ஜெர்மானிய பேரரசை கட்டுவேன் அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம மோடியோ அகண்ட ஹிந்து ராஷ்டிரத்தை கட்டியமைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய துணை இராணுவ படைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முசோலினி பிளாக் ஷர்ட்ஸ் கருஞ்சட்டைகள்ன்ற ஒரு படையை உருவாக்குறாரு. ஹிட்லர் ஸ்டோன் ட்ரூப்ஸ் புயல் படைகள்ன்ற படையை உருவாக்குறாரு. நம்ம மோடி இந்துத்துவ காவி குண்டர் படையை உருவாக்குறாங்க. முதலாளித்துவ ஜனநாயகத்தை மறுப்பது சோசலிசம். ஆனால் முதலாளித்துவ சமூகத்திற்குள்ளேயே முதலாளித்துவ ஜனநாயகத்தை மறுப்பது பாசிசம். அவங்க கார்ப்பரேட் பாசிச அமைப்புகளை தவிர மற்ற எல்லா அமைப்புகளையும் கலைத்துவிட்டு ஒரு கட்சி சர்வாதிகாரத்தை நிறுவுறாங்க. இது 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு இந்த முதல் பாசிச அலை தகர்க்கிறது. 2 பாசிச கட்சிகளும் தோல்வியை தழுவுது. உலகமெங்கும் சோசலிசம் வெற்றியை நோக்கி நடைபோடுகிறது. தேசிய இயக்கங்கள் வீறு கொண்டு எழுகின்றன. உலகம் 2 பகை முகாமாக பிரியுது. ஒரு முகாம் அமெரிக்க தலைமையில் முதலாளித்துவ முகாமாகும். ஒரு முகாம் சோவியத் ரஷ்யாவுடைய தலைமையில் சோசலிச முகாமாகவும் ஒரு பனிப்போர் காலகட்டத்தில் நுழையுது. அவர்களால் பழைய முறையில் ஆட்சி செய்ய முடியல. அதனால் அவங்க புதிய கீன்சிய மக்கள் நல அரசுன்ற ஒரு வடிவத்தை கையில் எடுக்கிறாங்க. சோசலிச அபாயத்தை தடுக்கிறதுக்காக முதலாளித்துவ அரசுகள் அமெரிக்காவுடைய பக்கம் போய் நிற்கிறாங்க. அமெரிக்காவுடைய ஆதரவு பெற்று லத்தீன் அமெரிக்க நாடுகளில், கிழக்காசிய நாடுகளில் ஒரு இராணுவ கவிழ்ப்பு நிகழ்த்தப்பட்டு பொம்மை ஆட்சிகள் நிறுவப்படுகின்றன. இவ்வாறு புதிய காலனிகளில் சோசலிச புரட்சி நசுக்கப்பட்டது. இப்போ 3 காலகட்டமாக இருக்குது பாசிசத்துடைய அலை. முதல் 1930 முதல் பாசிச அலை. அது முதலாளித்துவ ஆட்சி, முதலாளித்துவ நாடுகளில் தொழிலாளி வர்க்க புரட்சியை எதிர்த்து ஏற்பட்டது. 2வது 1970கள் காலகட்டம். அது பனிப்போர் காலகட்டம். புதுப்பிக்கப்பட்ட தேசிய விடுதலை இயக்கங்களை எதிர்த்து தோன்றியது. 3வது புதிய தாராளமய சூழல் பாசிசம். 1990களில் சோவியத் தகர்ந்த பிறகு
உலகமயம் தோன்றுது. உலக தொழிற்சாலையை கட்டியமைப்பதற்காக தேசிய தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படுது. பன்னாட்டு ஒப்பந்தங்கள் மூலம் மூன்றாம் உலக நாடுகள் சுரண்டப்படுகின்றன. ஏகாதிபத்தியம் என்றாலே போரும் நெருக்கடியும் நிரந்தரமானது என்றார் லெனின். 2008 ஒரு மிகப்பெரிய கடுமையான நிதி நெருக்கடி ஏற்படுது. புதிய தாராளமய கொள்கை அது தோல்வியை தழுவுது. 2008 மந்த நிலைக்கு பிறகு பெரும்பாலான முதலாளித்துவ நாடுகளில் ஒரு புதிய பாசிச இயக்கம் வேகமாக வளர ஆரம்பிக்குது. ஏகாதிபத்திய நாடுகளில் கூட அந்த நெருக்கடியும் போட்டியும் பாராளுமன்ற ஜனநாயகத்தை தூக்கி எறிய வைக்குது. அங்கே ஒரு எதேச்சதிகாரமான அரசு வடிவத்தை எடுக்க வைக்குது. இதுதான் இன்று நம்ம பார்க்கக்கூடிய இந்த நவீன பாசிச காலகட்டம். அது 1930 மற்றும் 70களில் உள்ள அதே அரசு வடிவம் அல்ல. இது புதிய தாராளமய காலகட்டத்தின் அரசு வடிவமாகும். இந்த புதிய தாராளமய கொள்கையினால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, சமூக கொந்தளிப்பு இதெல்லாம் திசை திருப்பி குடியேற்ற மக்கள், ஒடுக்கப்பட்ட மத சிறுபான்மை மக்கள், அந்த மக்கள் மீது திருப்பி வர்க்க முரண்பாடுகளை திசை திருப்புறாங்க. இவர்கள் தேசத்தை பாதுகாக்கிறோம் என்று கூறி அந்நிய முதலீட்டை ஈர்த்து அதிகரித்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். இந்த பொருளாதார நெருக்கடியில் உள்ள குழப்பத்தினால வேலை இழந்த தொழிலாளர்கள் உடைய வாக்குகளை அவங்க பெறுகிறார்கள். இந்த புதிய தாராளமய சூழலை பற்றி ஒரு ஒருங்கிணைந்த மற்றும் ஒரு தெளிவான பார்வை இல்லாததுனால இடதுசாரிகள் ஒரு சக்தி மிக்க எதிர்ப்பு கட்டியமைக்க முடியல அப்படின்னு இந்த பத்திரிகை சொல்லுது. 1980களில் ஏகாதிபத்திய நிதியால் பின்னவீனத்துவம், பின்மார்க்சியம் போன்ற கருத்தியல்கள் ஏற்பட்டு அது பாட்டாளி வர்க்க அரசியலை பிளவுபடுத்துது. பாசிசம் தந்தை வழி ஆதிக்கத்தை முன்னிறுத்துது. போர் ஆணுக்கானது, பெண் என்பவள் தாய்மை அடைவதற்கு தான் அப்படின்னு முசோலினி சொன்ன அதே வார்த்தையை தான் இன்றைக்கு மோடியும் எர்டோகனும் வழிமொழிகிறாங்க. முதலாளித்துவ வளர்ச்சி எங்கெல்லாம் தாழ்ந்த நிலையில் இருந்ததோ அங்கெல்லாம் மதம் செல்வாக்கு செலுத்துது. அந்த நாடுகளில் மத அடிப்படைவாத பாசிச கட்சிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. நவீன பாசிஸ்டுகள் வெளிப்படையாகவே கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராகவும் நிதி மூலதன கும்பல்களின் வெளிப்படையான பயங்கர சர்வாதிகாரிகளாக இயங்குகிறார்கள். புதிய தாராளமய கொள்கைகளை செயல்படுத்திட்டே கூட ஒரு சீர்திருத்த தொழிலாளர் நல கட்சி ஆட்சிகளை கூட இவர்கள் விட்டு வைப்பது கிடையாது. பிரேசிலில் சீர்திருத்த இடதுசாரி ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு போல்சோனாரோ ஜனாதிபதியானார். இந்த உலகளாவிய போக்குகளை பற்றி இந்த கட்டுரை தத்துவார்த்த ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் ஒரு ஆய்வை வழங்கிட்டு உலகம் முழுவதும் இன்று இரு துருவங்கள் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரை வைக்குது. நம்மளுக்கு என்ன இரு துருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நவீன பாசிசம், மற்றொன்று பாசிச எதிர்ப்பு அலை. 2000க்கு பிறகு இந்த புதிய தாராளமய கொள்கைகளை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய வெகுஜன அலை எழும்பி வருது அப்படின்னு சொல்கிறாங்க 20 ஆண்டுகளுக்கு மேலாக. ஆதலால் நவீன பாசிச காற்று மட்டுமல்ல, பாசிச எதிர்காற்றும் வீசிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் முதலாளித்துவ உலகில் உழைக்கும் மக்களுக்கு ஒரு சுதந்திரமான கண்ணியமான வாழ்வு நிச்சயமில்லை என்பதால் பாசிச எதிர்காற்று வெற்றி பெறும் என்று நம்பிக்கையோடு அந்த கட்டுரை முடிவடைகிறது. இந்த கட்டுரையை படித்து முடிக்கும்போது நிதி மூலதனத்துக்கும் பாசிசத்துக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பும், நிதி மூலதனத்துக்காகத்தான் பாசிச கட்சிகள் உள்நாட்டு மக்களை சுரண்டுகிறார்கள், அதற்கு அவர்கள் மதவெறி, இனவெறி, நிறவெறி, சாதி வெறி அடையாளங்களை தந்து சுரண்டுகிறார்கள் என்பது மிக தெளிவாக ஒரு ஆய்வுபூர்வமாக நாம் உணர்ந்து இன்றைய காலகட்டத்தின் அவசிய தேவை என்று இந்த நூலை நான் தோழர்கள் அனைவரும் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதன் அடுத்த பகுதி இந்துத்துவாவின் தத்துவார்த்த வேர் எங்கு ஏற்பட்டது, இந்துத்துவத்தின் இறுதி வடிவம், இந்துத்துவத்தின் அந்நிய கூட்டு என்ன என்பதை பற்றி நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.